The number density of free electrons in a copper conductor is 8.5 into 10 power 28 per meter cube. How long does an electron take to drift from one end of the wire, 3 meter long, to its other end? The area of cross section of the wire is 2 into 10 power minus 6 meter square and it is carrying a current of 3 ampere. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு காப்பர் ஒயரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகி ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ரிஃப்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க, லென்த் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து n is equal to 8.5 into 10 power 28 per meter cube. Then length of the wire வந்து 3 meter. Area of cross section of the wire வந்து 2 into 10 power minus 6 meter square. Then charge of one electron E is equal to 1.6 into 10 power minus 19 coulomb. இதில் போகிற current வந்து 3 ampere. ஸோ நம்ம drift velocity முதல்ல கண்டுபிடிப்போம். ஸோ ஃபார்முலா என்ன? Vd is equal to drift velocity is equal to I by ENA. I by ENA. Vd is equal to I by ENA. ஸோ ஐக்கு 3 ampere கொடுத்துருக்காங்க. therefore 3 by Eக்கு வந்து 1.6 into 10 power minus 19. Then N என்ன கொடுத்துருக்காங்க? 8.5 into 10 power 28. A வந்து 2 into 10 power minus 6. ஸோ இதை நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா 1.1 into 10 power minus 4 meter per second கிடைக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ட்ரிஃப்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தட் இஸ் T is equal to L by Vd. தட் இஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 by L is equal to 3 meter. ஸோ 3 by இப்போ தான் நம்ம Vd கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 1.1 into 10 power minus 4. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் 2.73 into 10 power 4 செகண்ட் கிடைக்குது. ஸோ இதை நான் ஹவரில் சொல்கிறேன். That is 2.73 into 10 power 4 by 60 into 60 which is equal to 7.57 hour. ஸோ இவ்வளோ மணி நேரத்தில் அது ட்ரிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.